திருப்பரங்குன்றம் தீப விவகாரம் தொடர்பாக இடையீட்டு மனுக்களை தாக்கல் செய்ய அனுமதி மறுப்பு. பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்றால் அமைதியாக இருங்கள் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் கருத்து. திருப்பரங்குன்றம் மலையில் சர்வே நடத்தியதில் தீபத்தூண் தான் என உறுதி செய்தீர்களா? அரசு தரப்பு வழக்கறிஞரிடம் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபத்தூண் இல்லை என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தமிழ்நாடு அரசு வாதம். தீபம் குறித்த பொதுநல வழக்கால் 1994 ஆண்டிலிருந்துதான் பிரச்சனை கிளம்பியதாகவும் விளக்கம். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளரை சேர்க்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்ற விசாரணை நடைமுறையில் தவறு உள்ளது எனவும் உச்சநீதிமன்றம் கருத்து. இரண்டாம் கட்ட மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம் தொடக்கம். மகளிர் வங்கிக் கணக்குகளில் 1000 ரூபாய் வரவு வைக்கும் பணி தொடங்கியது. வருகிற 15ஆம் தேதி தமிழகம் வருகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. வேலூரில் நடைபெறும் பாஜக நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ள நிலையில் தொகுதி பங்கீடு குறித்து ஆலோசிக்க வாய்ப்பு. திருவண்ணாமலை கலைஞர் திடலில் நாளை மறுநாள் வடக்கு மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு. உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் சுமார் 3 லட்சம் பேர் பங்கேற்க உள்ளதாக தகவல். சென்னை தலைமைச் செயலகம் மற்றும் மெரினாவில் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் திடீர் போராட்டம். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்ததால் பரபரப்பு. ஈரோட்டில் வருகிற 18ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜய் பரப்புரை. காலை 11 மணி முதல் பிற்பகல் 1 மணிக்குள் நிகழ்ச்சி நடைபெறும் என அறிவிப்பு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் சென்னையில் ஆர்ப்பாட்டம். 38 மாவட்டங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை புதிய உச்சம். தங்கம் விலை சவரனுக்கு 1600 உயர்ந்து 98,000 ரூபாய்க்கு விற்பனை. தங்கத்தை தொடர்ந்து வெள்ளி விலையும் இன்று உயர்வு. 1 கிலோ வெள்ளி 2,15,000 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் RSS மற்றும் விஜில் அமைப்பு நடத்திய நிகழ்ச்சியில் சீமான் பங்கேற்பு. பாரதியை பற்றி பேசுவது என்றால் பாகிஸ்தானில் கூட பேசுவேன் என மேடையிலேயே விளக்கம். வேளாங்கண்ணியில் மதம் மாறி திருமணம் செய்ததாக மாப்பிள்ளை குடும்பத்திற்கு அரிவாள் வெட்டு. காரில் பெங்களூருவுக்கு தப்ப முயன்ற பெண்ணின் குடும்பத்தார் 9 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை. தர்மபுரி மாவட்டம் ஏரியூர் அருகே கருக்கலைப்பில் பெண் உயிரிழந்த வழக்கு. சட்டவிரோதமாக கருக்கலைப்பு செய்த வழக்கில் பெண்ணின் கணவன் உட்பட 3 பேர் கைது.
விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே கீழ் நெமிலியில் அரசு இடத்தை பயன்படுத்துவதில் மோதல். விவசாய நிலம் அருகே உள்ள அரசு நிலத்தில் இரவோடு இரவாக ஒரு தரப்பினர் சாலை அமைக்க முயற்சி. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே தொடக்க பள்ளியில் குப்பைகளை அள்ளிய மாணவர்கள். வீடியோ வெளியான மாவட்ட கல்வி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர் கோரிக்கை. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே ஒட்டுமெத்தை பகுதியில் குடும்ப விவகாரத்தில் தாக்குதல் சம்பவம் குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் போலீசார் விசாரணை. உங்களின் ஸ்டைல் மேஜிக் ரசிகர்களை பல்லாண்டு மகிழ்விக்கட்டும் என எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து. மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன், நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை உள்ளிட்டோரும் வாழ்த்து. இருபத்தி 5 ஆண்டுகளுக்கு பிறகு ரஜினியின் படையப்பா திரைப்படம் மீண்டும் ரீ-ரிலீஸ். திரையரங்கு முன்பு ரசிகர்கள் உற்சாக கொண்டாட்டம். டெல்லியில் காற்று மாசுவை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். நச்சு காற்றை சுவாசிக்கிறோம் என மக்களவையில் ராகுல் காந்தி பேச்சு. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி காங்கிரஸ் எம்பிக்களுடன் ஆலோசனை. அவையின் நடவடிக்கைகள் குறித்து ஆய்வுக் கூட்டத்தை நடத்தியதாக தகவல். மேற்கு வங்க எஸ்ஐஆர் பணிகளில் தகுதியான ஒரு வாக்காளர் நீக்கப்பட்டாலும் போராட்டம் நடத்தப்படும் என மம்தா பானர்ஜி எச்சரிக்கை. தான் இன்னும் எஸ்ஐஆர் படிவத்தை நிரப்பவில்லை எனவும் பேசியதால் அரசியல் களத்தில் பரபரப்பு. முன்னாள் மத்திய உள்துறை அமைச்சர் சிவராஜ் பாட்டீல் காலமானார். வயது மூப்பு காரணமாக அவர் உயிரிழந்ததாக தகவல். மியான்மரின் ராக்கைன் மாகாணத்தில் கிளர்ச்சி ஆயுத குழு தாக்குதல். விமான தாக்குதலில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 42ஆக உயர்ந்தது.